قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد وأتموا الحج والعمرة لله صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கடமைகளிலே பல்வேறு கடமைகள் வணக்க வழிபாடுகளாக நமக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசையில் ஹஜ்ஜு என்பது ஒரு முக்கியமான கடமை என்று நாம் பார்த்து வருகிறோம். அன்பின் மேலிட்டால் காபாவை சுற்றி வருவது, அல்லாஹுவின் அடையாள சின்னங்களாய் இருக்கின்ற சஃபா மர்வாவிலே 7 தடவை ஓடுவது, மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாய் நிலை பெற்றிருக்கக்கூடிய ஜம்சம் தண்ணீரையும் ஹஜருல் அஸ்வத் கல்களையும் நாம் முத்தமிடுவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்களிலே போய் நாம் அமர்ந்திருப்பது, இதுதான் ஹஜ்ஜு. அல்லாஹுடைய அடையாளங்களோடு நம்மை பிணைத்து பார்த்து சில நாட்கள் அங்கே இருக்கின்ற போது நமது ஈமானில் ஏற்படுகின்ற மிகப்பெரியது ஒரு மாற்றம். அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு இல்லல் ஜன்னா, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கூலி இல்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஹஜ் செஞ்சாங்க, ஒரு தடவை தான் ஹஜ்ஜு நடந்தது. இஸ்லாம் வருவதற்கு முன்பு அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. ஆனாலும் முக்கியமான பல சந்தர்ப்பங்களில் அந்த இடத்திலிருந்து நகர்ந்துருவாங்க. காரணம், அங்கே சிலைகள் இருந்தது. அங்கே ஆடுகள் அறுக்கப்பட்டால் அது வேறொரு சூழ்நிலையாக மாறிவிடும் என்பதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 வயதில் 35 வயதில் ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்து கொண்டே தானே இருக்கும். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு என்பது இஸ்லாமிய மரபியல் சார்ந்த ஹஜ்ஜு. இஸ்லாம் வந்த பிறகு ஹஜ்ஜுனா இப்படித்தான் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாலும் ஹஜ்ஜு இருந்தது. என்ன அரஃபாவில் தங்குறோம், முஸ்தலிஃபாவில் தங்குறோம் என்பது கொஞ்சம் மாற்றி செய்வார்கள். காபத்துல்லாவில் வலம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் உடை இல்லாமல் தவாப் செய்வார்கள். ஏன்னா அழுக்கு படிஞ்ச துணியோடு நம்ம காபா பக்கத்தில் போகக்கூடாதுன்னு அறிவியல் நம்பினாங்க. இந்த துணியில் தானே தப்பு செஞ்சோம், இந்த துணி உடுத்திக்கிட்டு எப்படி அல்லாவுக்கு முன்னாடி காபாவுக்கு முன்னாடி, அதனால் என்ன செய்யணுன்றீங்க, எல்லா உடையும் கலட்டி விடுவார்கள். ஆடுகளை அறுத்தால் நாம் குர்பானி என்று சொல்லுகிறோம். அந்த ரத்தங்களை கொண்டு போய் அங்கே நின்றிருந்த இந்த விக்கிரகங்களுக்கு மேலே பூசுவார்கள். இது ஒரு வழக்கம். பன்னாட்டு சந்தை நடந்து கொண்டிருந்தது. ஒரு 2 மாதம் 3 மாதம் எல்லாரும் அங்கே இருப்பாங்க, கூட்டமாக தங்கி இருப்பார்கள். இதுதான் அவர்களுக்கான ஹஜ். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்க தொடங்குகிறார்கள். மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் விரட்டப்பட்டார்கள். திறந்த பூமியிலிருந்து மதீனாவிலே போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மாற்றம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜை கடமையாகுது. நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்க, நல்லா கடமை சொல்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே செஞ்சிருவாங்க. தொழுகுங்கன்னா முதல்ல ரசூலுல்லாஹ் தான் தொழுதுருப்பாங்க. எந்த அமலை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் முதல்ல செய்வாங்க. ஆனால் ஹஜ்ஜு மட்டும் 1 வருஷம் செய்யலை. ரசூலுல்லாஹ் சொல்லி 1 வருஷம் ஹஜ். ஏன்னா போகிற சூழ்நிலை மக்காவில் இல்லை. அப்போ முதல்ல மக்காவை மாற்றணும். அப்போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை வெற்றி கொண்டார்கள். வெற்றி கொண்ட பிறகு காபத்துல்லாவை சுத்திகரித்தார்கள். அக்குல் ஜா அல் ஹக் வஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா, உண்மை வந்து விட்டது, பொய்மை தோற்று போனது, பொய் தோற்கக்கூடியது தான் என்ற திருக்குரானின் வசனங்களை ஓதி அங்கிருந்த விக்கிரகங்கள் அத்தனையும் அகற்றப்பட்டது. அங்கிருந்த ஃபோட்டோக்கள், வரைபடங்கள், அடையாள சின்னங்கள் என்று எதோ வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திய பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் மக்காவில் இருப்பாங்கன்னு நினச்சாங்க. எல்லாரும் சொன்னார்கள், எப்போது அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு பூமியை விட்டுட்டு நாம் போயிட்டோமோ மீண்டும் அங்கே வாழ முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி புறப்பட்டார்கள். சொந்த நாட்டிலே வாழ்ந்த அந்த மக்காவாசிகள் தான் இப்போ மதீனாவுக்கு போயிருந்தாங்க. வெற்றி கொண்ட பிறகு இங்கே வாழ்வார்கள் என்று யோசித்தார்கள். ஆனால் எல்லோரையும் அழைத்து கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போன பிறகு உத்தரவு வந்தது, வலா தக்ருபன்ன மஸ்ஜிதுல் ஹராம பஅத ஆமி
ஆமிஹிம் ஹாதா, இந்த ஆண்டுக்கு பிறகு இஸ்லாம் சொல்லுகின்ற ஹஜ்ஜு முறைப்படி செய்கிறவங்க வாங்க. இஸ்லாம் அல்லாத வேறு முறையில் ஹஜ்ஜு செய்கிறாலும் காபத்துல்லாஹ் வரக்கூடாது. எவ்வளோ தூரத்துக்கு வரக்கூடாது? அல்லாஹ் எல்லையை நிர்ணயித்தான். காபத்துல்லாஹ் போனீங்கன்னா நாம் இஹ்ராம் அணியருடைய எல்லைன்னு ஒன்று இருக்குது, ஹரமுடைய எல்லை என்று சொல்வார்கள். காபத்துல்லா சுற்றி இருக்கிறதும் ஹரம் தான். காபத்துல்லாவுடைய விரிவாக்கமாக ஒரு 30 கிலோமீட்டரில் 40 கிலோமீட்டர்களில் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்கு உள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. நம்ம இங்கேருந்து புறப்படுவோம், அந்த எல்லைக்கு முன்னாலே இஹ்ராம் கட்டியிருக்கோம். இஹ்ராம் கட்டாமல் உள்ளே போயிட்டால் ஒரு ஆடு கொடுக்க வேண்டும். காபாவின் எல்லைகளாக 4 திசைகளிலும் ஜெர்ரானா என்பார்கள், எலம்லம் என்று சொல்லுவார்கள். இங்கிருந்து நாம் போகிற போது நாம் இங்கே இஹ்ராம் கட்டிடுறோம். இஹ்ராம் கட்டாமல் போயிட்டோம்னா ஃப்ளைட்டில் போனாலும் சரி, கப்பலில் போனாலும் சரி, போய் கொண்டிருக்கிற போது ஃப்ளைட்டில் போகும்போது எலம்லம் என்ற இடம் வந்துடும். ஜித்தாவில் இறங்கிறதுக்கு முன்னாடி அது இருக்குது. சொல்லுவார்கள், இந்த இடத்துல இஹ்ராம் கட்ட வேண்டிய இடம், உம்ரா போகிறவங்க கட்டிக்கொள்ளுங்கள், இஹ்ராம் கட்டி தொழுது கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு செய்வார்கள். அந்த இடத்த கிராஸ் பண்ணி உள்ளே போயிடக்கூடாது, இஹ்ராம் இல்லாமல் போயிட முடியாது. அந்த இஹ்ராமை அணிந்து கொண்டு அந்த இடத்துக்கு நாம் போவோமே, அது போன்ற 4 எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்டது. பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,00,000 சஹாபிகளோடு மக்காவுக்கு வந்தார்கள். காபத்துல்லாவில் நின்றார்கள். ஹஜ்ஜுடைய நாட்கள் சொன்னார்கள், அல்லிமு மின்கும் மனாசிக்கக்கும், ஹஜ்ஜுனா என்னன்னு என்னை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நான் உங்களுக்கு ஹஜ்ஜை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கு. இதுக்கு முன்னால் ஆண்டாண்டு காலங்கள் பல மாதிரியாக இந்த காபத்துல்லா பயன்படுத்தப்பட்டது. இங்கே இருக்கிற அரஃபாவும் முஜ்தலிஃபாவும் சஃபா மருவாவும் பயன்படுத்தப்பட்டது. அதனால் அல்லாஹ் எனக்கு ஒரு வழிகாட்டுதலை சொல்லி கொடுத்திருக்கிறான். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்து ஹஜ்ஜு, இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,00,000 சஹாபிகளுக்கு முன்னால் நின்று அந்த ஹஜ்ஜை செய்து காட்டினார்கள். ரசூலுல்லாஹ் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அந்த நிகழ்வுகள் தான் இன்றைக்கு ஹஜ்ஜுகளாக நாம் ஏற்றிருக்கிறோம். ஹாஜிகள் அந்த புனித இடங்களிலே போய் தங்களுடைய ஹஜ்ஜின் கிருகைகளை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மப்ரூராக பொருந்தி கொள்ள வேண்டும் என்ற துவாக்களை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் ஒரு ஹஜ்ஜு 4 உம்ரா செஞ்சிருக்காங்க. உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஹஜ்ஜுனா துல்ஹஜ்ஜு மாதத்தில் குறிப்பிட்ட நாட்களிலே செய்யப்படுகின்ற சில அமல். போய் முன்னாடி போயிட்டாங்கனாலும் அவங்க ஹஜ்ஜு இல்லை, 5 நாட்கள் தான் ஹஜ்ஜு. அங்கே 9லிருந்து அங்கே ஹஜ்ஜுடைய நிகழ்ச்சிகள் தொடங்குகிறது. 9, 10, 11, 12 முக்கியமான அந்த நாட்கள். இந்த 5 நாட்களிலே நடத்தப்படக்கூடிய வழிபாடுகளுக்கு பெயர் ஹஜ்ஜு. உம்ரா என்பது அப்படி அல்ல, வருடம் முழுக்க உம்ரா செய்யலாம். இஹ்ராம் கட்டிட்டு அங்கே உள்ளே போக வேண்டும், தவாபு செய்ய வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் மோக்கல்ல முத்தமிட்டு 7 தடவை சுற்றி வந்தால் அதற்கு பெயர் தவாஃப். அதற்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுதுட்டு சஃபா மருவாவில் 7 தடவை ஓடினால் அதற்கு பேர் சை. அதற்கு பிறகு நீங்கள் உங்களுடைய முடியை கலைந்து கொண்டால் நம்ம இஹ்ராம் கட்டியிருந்த அவுத்தர வேண்டிதான். அதுக்கு பிறகு சாதா உடையில மாறிவிடலாம். இதற்கு பேர் தான் இஹ்ராம், இதற்கு பேர் தான் உம்ரா. ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்குமான வேறுபாடுகள் இருக்கின்றன. ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் அதிகம் செய்கின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் நம் யாவருக்கும் நசீபாகும்.